சண்டே மார்னிங் எழுந்திரிச்சா என்னடா இது, இந்த பக்கம் ஆடு பறக்குது, இந்த பக்கம் கோழி பறக்குது, சேர்ந்து நாமளும் பறக்கிற மாதிரி ஆயிடுது. சண்டே மார்னிங்னாலே நான்வெஜ் மார்னிங் தான். நமக்கும் அது இல்லாமல் வாழ முடியல, அதுக்கும் நம்ம இல்லாமல் வாழ முடியாத மாதிரி ஆகிடும். வாங்க லேசி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பலா சட்டு புட்டுன்னு வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர பாருங்கள். இது வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இலை கொஞ்சமாக, அது கூட பாதி போட்டுருங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 லவங்கம் போடுங்க. என்கிட்ட பட்டை இல்லை, ஸோ நான் பட்டை போடல, நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுருங்க. நல்லா வெதக்குன்னு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. நல்லா தாளித்து சட்டுன்னு வெதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, நான் இஞ்சி பூண்டு ரொம்ப ஸ்மெல் அதை எதிர்பார்க்க மாட்டேன். அதனால நான் வந்து எல்லாத்தையுமே அரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு, இது வந்து 1/2 கிலோ சிக்கனுனால அரை இன்ச்சு இஞ்சி, ஒரு 2 பூண்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி டைப் வரணுன்னா ஒரு 4-5 முந்திரியும், அப்புறம் கொஞ்சோண்டு கசகசாவும், ஒரு பிஞ்ச் வந்து புளியை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுட்டோன்னா அது ஒரு பால் மாதிரி கிரேட் ஆகிடும். அது ஒரு பக்கம் அடித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா, இந்த பக்கம் இஞ்சி பூண்டெல்லாம் வெதங்கினப்புறம் நம்ம வந்து அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பஞ்சாக வெந்துடும். அப்படியே அது வேகும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் சட்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நான் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றவங்க தான் நல்லா 1 ஸ்பூன் போடலாம், இல்லை கொஞ்சம்னா ஓகே. நான் வந்து என்னோடய சிக்கன் எப்படி இருந்தாலும் 1/2 கிலோன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.25 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இன்னொன்று அது வீட்டில் செஞ்ச மசாலானால அந்தளவுக்கு காரம் வந்து எட்டாது. அதனால தான் 1.25 ஸ்பூனாச்சும் போடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆனப்புறம் சிக்கன் வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சு சிக்கனை வந்து 1/2 கிலோ போட்டுட்டேன். நல்லா சிக்கன் கொஞ்சம் பாதியாக வெந்தோடனே அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த கேஷ்யூ மில்கே ஊற்றலாம். ஆனால் உங்களுக்கு கேஷ்யூ மில்க் வேணும்னா ஊற்றுங்க, வேணும்னா நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் அப்படியே ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு நல்ல 3 விசில் அடித்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் இட்லிக்குன்னா ஓகே, இன்னும் எனக்கு கட்டியாக தான் வேணும்.